விஜய் ஃபேனா சொல்றேன், படம் அல்டிமேட். இந்த மாதிரி போயிடுனா வருமா தெரியல. காரப்பொரிய தெறிக்க விட்டுருக்காங்க. காரப்பொரி சீன் பயங்கரமா இருக்கு. படம் சூப்பரா சூப்பரான படம், ரொம்ப அருமை. ஹாலிவுட் கோலிவுட் எதுலயுமே ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படி இருக்கணும். வேற லெவல் வேற லெவல் படம், வேற லெவல். இன்னும் சத்தியமா விடாமுயற்சி அப்புறம் இந்த படம் வந்து சத்தியமா ஃபேன் பாய் சம்பவம் பாய். உள்ள போய் தாண்டிய பிளாஸ்ட் காய முடியல, காய முடியல. தக்காளி சோறு படம் வந்து பக்காமா. எந்த ஹீரோ பார்த்தாலும் ஷாக் ஆவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் தலையை பார்த்து மாதிரி இருந்துச்சு. யாருமே அப்படி நடிக்க முடியாது. தலையை தவிர கம்பேக் யாராலையும் கொடுக்க முடியாது. இதுக்கப்புறம் யாராச்சும் பேசினா இந்த படத்தை பார்த்துட்டு பேசுகிறான். சூப்பர் ஹிட். சிறப்பான சம்பவம். அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். தேங்க்ஸ் ஃபார் அஜித். லாஸ்ட் தலை அழுதுட்டேன். இதுக்கு மேல தலை நடிக்க வேணாம். எனக்கு இது போதும். நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லக்கூடாது. ஏன்னா தலை எனக்கு கடவுள் மாதிரி. நியூட்ரல் ஃபேன்ஸ் கிட்ட கேளுங்க, விஜய் ஃபேன்ஸ் கிட்ட கேளுங்க. தமிழ் சினிமால இந்தியன் சினிமாலே ஒரு ஹீரோக்கு இப்படி ஒரு படம் அமையாது. விஜய் ஃபேனா சொல்றேன், படம் அல்டிமேட். இந்த மாதிரி போயிடுனா வருமா தெரியல. பட்டை கிளப்பிட்டாரு. உண்மையா சொல்றேன், படம் வேற லெவலு. எங்கேயோ போகுது படம். ஆதி ரவிச்சந்திரனுக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். பட்டை கடை போட்டாரு. சூப்பரா இருக்கு. பழைய அஜித், தீன அஜித்ல இருந்து அத்தனை பேரையும் பார்க்கலாம்.